சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, திரைப்பட இயக்குனர் சங்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் மீது பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க. அது என்ன NBW அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பெயிலபிள் வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக அவர் மீது பிடிவாரண்ட் போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அவர் மீது இருக்க அந்த அலிகேஷன் பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஆக்ட்லேயும் அப்புறம் IPCயில் 420 ப்ரொவிஷனில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது என்ன அப்படின்றத ஒரு எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. சட்டத்தை எளிமையான முறையில் நம்மளால் முடிஞ்ச அளவு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு வரோம். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நிறையா வகையாக பிரிச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, காப்பிரைட் ஆக்ட் சொல்லலாம், அப்புறம் ட்ரேட்மார்க்கு, அதுக்கப்புறம் டிசைன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ், இது மாதிரி நிறைய புது கண்டுபிடிப்புகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அறிவுசார் சொத்துக்குள்ளே வருது. அதாவது நம்மளோட அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம அதற்கான ஒரு ஒரிஜினாலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது, அதற்கான ஒரு ஓனர்ஷிப் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த அறிவுசார் சொத்து அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு சொத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கிராமத்தில் போயிட்டு உங்களுக்கு என்ன சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது எனக்கு நிலம் இருக்குது, நிலப்பாலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது என்கிட்ட ஒரு 1000 தேக்கு கன்றுகள் இருக்குது, தேக்கு மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட 500 தென்னை மரங்கள் இருக்குது. இது மாதிரிலாம் சொத்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த விஷயம். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு சொத்துரிமை தான். நமக்கும் நமக்கான ஒரு அடுத்து வர சந்ததிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சொத்துரிமை, அதாவது இந்த அறிவு சார்ந்த சொத்துரிமைன்றது கண்டிப்பாக பயன்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காப்பிரைட், அதாவது பதிப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஓனர் கண்டிப்பாக நீங்கள் தான். அதற்கான ஒரு கிளைமை கண்டிப்பாக நீங்கள் அதை யாராவது பயன்படுத்தி அதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோக்கான ஓனர் நான் தான். இந்த வீடியோவை எடுத்து வேறு யாராவது ஒருத்தங்க வேறு ஒரு யூடியூப் சேனலில் போட்டாலோ அல்லது இதை வேறு யாராவது ஒரு லோக்கல் சேனலை எடுத்து என்னோடய வீடியோவை போடுறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு கிளைமை கண்டிப்பாக நான் கேட்கலாம். இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஒரு வீடியோவை எடுத்து வேறு ஒரு சேனலில் போடுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அஃபென்ஸாக கருதப்படும். இதே போல் எல்லா விஷயங்களும் சொல்லலாம். இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக், இப்போ ஹிப்ஹாப் அதை எடுத்துப்போம். அவர் இண்டிபெண்ட்டாக மியூசிக் போடுறது பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு காப்பிரைட் அதில் அடங்கியிருக்கும். அதே அவர் ஒரு படத்துக்காக ஒரு மியூசிக் போடுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வேறு, அது என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு மியூசிக் ஒரு ஆல்பம் போடுறப்ப அதற்கான ஒரு ஓனர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிப்ஹாப் அதியாக இருப்பார். எப்படி சொல்லணும்னா, இந்த பதிப்புரிமையை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ், நம்ம வரைகிற படங்கள், ஓவியங்கள், இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு காப்புரிமை நீங்கள் வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாடக துறை சம்மந்தப்பட்டது, ஒரு நாடகம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு காப்புரிமை நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதாவது நம்ம டிராமட்டிக் ஒர்க்குன்னு சொல்லலாம், அது ட்ராமா சம்மந்தப்பட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரரி ஒர்க், அதாவது என்னென்னா இந்த நூல்கள் எழுதுறது, நாவல்கள், கட்டுரைகள், அப்புறம் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது இந்த நூல்கள் எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது ஒருத்தவங்க புதுசாக எழுதுகிறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு காப்புரிமை நீங்கள் வாங்கி வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒவ்வொரு ஊருக்கு இப்போ திருநெல்வேலினா அல்வா, அப்புறம் இந்த இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லலாம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ். இதற்கான பேட்டன்ட்டை அவங்க கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். அப்புறம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஹிப்ஹாப் ஆதி ஒரு இண்டிபெண்ட் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்ப அதற்கான ஒரு ஓனர் அவராக இருப்பார். இதே அவர் ஒரு படத்தில் ஒரு மியூசிக் போடுறாரு அப்படின்னா அந்த படத்துக்கான முதல் விஷயம் பார்த்திங்கன்னா திரைக்கதை. அந்த திரைக்கதை யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக இருக்கும். அதாவது அந்த திரைக்கதையை அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும். அந்த படத்தோட டைரக்டர் அவங்களா இருப்பாங்க. தயாரிப்பாளர் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா
அந்த படத்துக்கான ஒரு முழுமையான ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு படத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா சாங்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள், பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசை இருக்கும், நடனம் இருக்கும், வசனம் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம். அதாவது நம்ம ஒரு சினிமா ஒர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் கலந்த ஒரு விஷயம்தான். இதில் வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு பாட்டு போடுறாரு அப்படின்னா அந்த இசை வந்து பார்த்திங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கு சொந்தமாக கருதப்படும். அதில் இருக்க அந்த ஒரு ஆர்டிஸ்ட் போய் நடிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு தனியான ஒரு கிளைம் கண்டிப்பாக கேட்க முடியாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து இயக்குறாங்க, நடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமான ஒரு காப்புரிமையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிப்புரிமையை வந்து தயாரிப்பாளர் வந்து பெறுறாங்க. அதாவது ஒரு படத்தோட ப்ரொடியூசர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு காப்புரிமையை பெறுறாரு. இதில் வந்து இசைக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக கிளைம் கேட்க முடியாது. அப்புறம் வந்து நான் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன், புதுசாக ஸ்டெப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் போயிட்டு எனக்கு வந்து பதிப்புரிமை கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. நான் நல்ல நல்ல வசனங்கள்லாம் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளே வந்து அவங்க கமிட் ஆகி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு சொந்தமான படமாக மாறிடும். திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டருக்கு சொந்தமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்புரிமை சட்டம் சொல்கிறது. இதில் சங்கர் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கதையை திருடி அவங்க வந்து இந்த எந்திரன் அப்படின்ற படத்தை வந்து எடுத்ததாக சொல்கிறாங்க. அதற்கான 10 வருடம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு நடக்குது. நிறைய முறை வந்து டைரக்டர் வந்து ஆஜராகலை, அவங்களோட அட்வொகேட்டும் ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து NBW வந்து பிறப்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ட்ரேட்மார்க் பற்றி சொல்ல மாட்டோம். அதாவது இந்த வணிக சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா இப்போ தலப்பாக்கட்டி ஒரு பிரியாணி கடை இருக்குது அப்படின்னா அந்த தலப்பாக்கட்டின்ற பேரில் கண்டிப்பாக வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டார் பிரியாணி, இப்போ வந்து ஸ்டார் பிரியாணி இருக்குது அப்படின்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி எல்லாருக்கும் தெரியும். அதற்கான ஒரு ட்ரேட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டார் பிரியாணின்ற கம்பெனி வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கோம். அதே போல் ஒவ்வொரு KFC, இப்போ KFC வந்து நம்ம சொல்லலாம். இது மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்மார்க் சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவு சார்ந்த சொத்துக்களில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த காப்பிரைட்டில் வந்து ஏதாவது ஒரு கிளைம் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க காப்பிரைட் வயலேஷனில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 3 ஆண்டு தண்டனை வரைக்கும் காப்பிரைட் ஆக்ட் கீழே கொடுக்கலாம். வேறு ஏதாவது ஏமாற்றி சீட் பண்ணி ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்ஷன் 420 IPC வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ வரைக்கும் இதுதான் ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. தொடர்ந்து இந்த காப்பிரைட் வந்து நம்ம எப்படி வாங்கணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.